சத்குருபியோ நம. தீன ரட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து ஆதிசங்கர் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு ஏழ்மையை தவிர எழுதியிருக்கானே பிரம்மா, இது கூட ஒரு இடத்துக்கு ரொம்ப நல்லது தான். நீ தீன பந்துங்கிறதுனால கண்டிப்பா அவனுடைய கருணை எனக்கு கிடைக்கும். அதனால அப்படி ஒரு எளிமையை என் தலையில எழுதி அப்படி ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தானே அந்த பிரம்மா, அவன் சந்தோஷமா அது தீர்காயசா இருக்கட்டும், அவனுடைய மிச்சம் இருக்கிற 4 தலையும் கில்லாத அப்படியே விட்டுடும் பரமேஸ்வரா அப்படின்னு வேண்டிக்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி நம்ம இப்ப மேல போறோம். விரிஞ்சித் தீர்காயுः பவது பவதா தத்பரசிரக சதுஷ்கம் சம்ரக்ஷ்யம் சகலு புவி தைன்யம் லிகிதவான் விசாரக்கோ வாமா விஷத கிருபயா பாதி சிவதே கடாட்சம் வியாபாரக ஸ்வயமபி ச தீனாவனபரக. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் நம்மளெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஆதிசங்கர் சொல்றார். ஏன்னா நம்ம ஏதோ தொஞ்சி போயிடுறோம் இல்லையா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தொஞ்சி போயிடுறோம். பகவானே உனக்கு கண் இல்லையா, என்ன மாத்திரம் பார்த்து பார்த்து கஷ்டப்படுறியே, எழுத்த வீட்டுக்காரன் நன்னா இருக்கான், பக்கத்துல இருக்கவன் நன்னா இருக்கான், நான் மாத்திரம் சிரமப்படணுமா அப்படின்னு கேட்கிற மூலியோ. அதுக்கு அந்த சிரமப்படக்கூடிய தசைய பிரம்மா எழுதியிருந்தா கூட அதுவும் ஒரு இடத்துக்கு நல்லதுதான். ஏன்னா அந்த பரமேஸ்வரனுடைய கட்டாட்சமானது நம்ம மேல கண்டிப்பா படும். சாதாரண பெரியவாரெல்லாம் என்ன சொல்லுவான்னா, யார் ரொம்ப கஷ்டப்படுறாளோ அவ தான் பரமாத்மாவுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கான். இப்போ சாதாரண நாமளே பார்க்கலாம், வீட்லயும் ஒரு 5-6 குழந்தை இருக்கும். ஏதோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியால அந்த குழந்தை கிட்ட தான் நமக்கு பாசம் ஜாஸ்தி இருக்கும், அம்மாவுக்கு அட்டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். மற்ற குழந்தைகிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லையா. இது ஒரு படிக்காத குழந்தை, ஒரு முட்டாளா ஒரு குழந்தை இருக்க வச்சுக்கேன், யாராவது திட்டினா கூட அம்மா அந்த குழந்தைய தான் சொல்லும், இருக்கட்டும் அவன் படிச்சு என்ன ஆகணும், அவனுக்கு உலக விஷயம்லாம் நன்னாவே தெரிஞ்சிருக்கு, மற்ற எல்லா குழந்தைகளும் நன்னா சமாளிப்பான் அப்படின்னு சப்போர்ட் பண்ற அளவு. அது மாதிரி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, இது கஷ்டப்படுறதே இந்த பிரம்மா இது தலையில போய் இப்படி எழுதிட்டானே, மற்றவெல்லாம் நல்லா இருக்கட்டும், இவனை நம்ம கொஞ்சம் காப்பாற்றும் அப்படின்னு வருவான் அப்படின்னு அந்த அர்த்தத்துல நமக்குலாம் ஒரு கான்சலேஷன் மாதிரி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. கஷ்டப்படுறோம்னு நினைக்கவே படாதான். இந்த கஷ்டம் எதுக்குன்னா இது ஒரு சுகம் தான். தங்கத்தை எதுக்கு ஹாஸ்பிட்டம் போடுற, அதை காய்ச்சி 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 பாருங்க, நம்ம நகையை அழகா வச்சுன்னு சந்தோஷமா ரசிக்கிறோமே, அது இந்த மாதிரி ஒரு நகையை ஆகி நம்ம கையில வரத்துக்குள்ள எத்தனை பாடுபட்டு இருக்கு. நிஜமா பார்த்தா பெரிய தங்கம் சார், அவர் மனசு தங்கம், அவர் பெரிய தங்கம்ங்கிறான். அவன் நிஜமா அந்த தங்கத்தை என்ன பாடுபடுறத தட்டாங்கல்ல, இவர் பார்த்துட்டு வந்தானே அடுத்த நீங்க தங்கம் எல்லாம் கூப்பிடாதீங்க சார், சாதாரண மண்ணுன்னு எனக்கு கூப்பிட்டுங்க பரவாயில்லன்னு. ஏன்னா அவ்வளவு கிட்ட அந்த தங்கத்தை உருக்கி அல்லது கல்மஷத்தெல்லாம் எடுத்து ஏதோ ஆசிட்ல போட்டு எத்தனை தடவை அப்பா பார்த்தா அப்படி ஒரு நிலை வரணும்னா அந்த தங்கம் எவ்வளவு கஷ்டப்படுறது இல்லையா. 24 கேரட்டா வரணும்னு பாருங்க. நம்ம பார்க்கலாம் 22, 18 தான் சொல்றோம். 22ன்னு வாங்குற தங்கமே பல இடத்துல 18 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு கல்மஷங்கள் நீங்க வேண்டுக்கு அப்படி பெரிய ஒரு பரமானந்த யோகிகளா வரக்கூடியவெல்லாம் மகான்களா இருக்கவெல்லாம் எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு காத்தால கிழமை மத்தியானம் யோகிகள் ஆயிடலையே, அவெல்லாம் பெரிய மகான்கள் ஆயிடலையே, எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் இந்த ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சு வரா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடையறதுக்கு அவனுடைய கருணை வேணும். இப்ப ஆதிசங்கர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, பகவான் தீனபந்துன்னு சொல்லிட்டார், உன்னுடைய கருணை எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டார், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணுமே. எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்றான்னா, உன்னோட கருணை எனக்கு நிறைய இருக்கப்பா, நானும் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன், ஏதோ புண்ணியவசாத் தான் பகவான் நாமாவை சொல்லணும்னு கூட ஏதோ ஜென்மத்துல ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் வரும். கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்பயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர வையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேடையும் பூத்தவளைங்கிற அபிராமி இருந்தாதுல. நவராத்திரி வரப்போது எல்லார் வீட்லையும் அபிராமி இருந்தாலும் சொல்லும்போது நினைச்சு பார்க்கறச்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னை நினைக்கும்படியாகும், உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாகும், கோயிலுக்கு வர மாதிரி, உன்னோட அடியாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, சதாசரவனோட பாடல்கள் பாடுற மாதிரி, கேட்கிற மாதிரி, ஒரு அவயவங்களும் உன் பரமாவே இருக்கக்கூடிய அளவுக்கு நான் இப்படி இருக்கேன்னு என்ன காரணம், ஏதோ முன்னாடி ஏதோ ஒரு செஞ்சிருக்க ஒரு புண்ணியம், அது தெரியும் இந்த ஜென்மத்தில் நம்ம எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம நிதர்சனமா புரியுது. ஏதோ ஒரு ஜென்மத்தை நம்ம பண்ணிருக்கோம் புண்ணியம், நம்ம மூதாதையர்கள் பண்ணிருக்கான், இந்த புண்ணியத்தினால நமக்கு இந்த ஒரு பதவி கிடைக்கிறது, இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பகவான் நினைக்கக்கூடிய பதவி கிடைக்கிறது. அப்படி கிடைச்சாலும் சில சமயம் என்ன ஆகுதுதான் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பாபங்கள் அவ்வளவு ரொம்ப ஜாஸ்தியா போட்டுன்னு இந்த கை கட்டினது வாய் கட்டாதான் போயிடுவோம். அழகா நம்ம இங்கிருந்து நினைச்சுட்டு கோயிலுக்கு போவோம், அங்கே போனால் அப்போ பார்த்து இப்போ தான் நடைய சாதிட்டாங்க. இல்லை சார் சாதாரண 1:30 மணி வரைக்கும் இருக்குமே, இல்லை சார் இன்றைக்கி ஸ்பெஷலாக காத்தாலும் 4:30 மணிக்கே திறந்துட்டோம், அதனால நாங்கள் 12:30 மணிக்கு மூடிட்டோம். நான் அங்கேருந்து போனால் கூட நமக்கு பார்க்க முடியாத இடம். ரொம்ப கட்டப்பட்டு இங்கேருந்து திருப்பதிக்கு போகணும்னு போவோம். அங்கே போனால் அன்றைக்கி பார்த்து 3 நாளைக்கு எல்லா தரிசனமும் க்ளோஸ் அப்படி ஏதோ ஒரு விஐபி மொத்தம் 3 நாளும் வாங்கிட்டார், பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கிற வாங்கிட்டார். அதனால 3 நாளைக்கு கிடையாது. நம்ம போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், அங்கே சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழ் திருப்பதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துடுவோம்.
மகாபிரிவாவதுல சொன்னாராம், நான் இங்கேருந்து போனேன் திருப்பதிக்கு, ஆனா 1/2 நிமிஷத்துல தள்ளி விட்டுட்டான் சுவாமி அங்கன்னு போய் சொன்னாராம். நீ 1/2 நிமிஷம் பார்த்தையோ பார்க்கலையோ விட்டுடு, அந்த 1/2 நிமிஷத்துல அவன் உன்னை பார்த்துட்டான். பெருமாள் உன்னை பார்த்துப்பான், இனிமே நல்லது. அதனால நம்ம அவனை பார்க்கணும்னு நினைக்கிறத விட அவன் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சாதான் அந்த தரிசனம் கிடைக்குமா. இந்த ஒரு மகான்களை பார்க்கணும் நம்ம எத்தனை பிளான் போட்டா கூட அங்க போனா அவன் நம்மளை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் அவளுக்கு குதிச்சாதான், அந்த பிரம்மமானது நம்மளை அங்க போய் சேரணும்னு நினைச்சாதான் அந்த சேரும். இந்த கல்மஷமான பிரம்மமும் சுத்தமான பிரம்மமும் சேரணும்னா அதுக்கு ஒரு விதி இருக்கணும்டா. என்ன பண்ணணும், ஏதாவது தடுத்தோம். பஸ்ல போயிட்டே இருப்போம், இந்த வழியா போச்சு இங்க கோயில் இருக்கு, அங்க உட்காந்து பஸ்ல இருந்து பார்த்தாலே சுவாமி தெரியும்னா நம்ம போர்ச்ச ஸ்கிரீன் போட்டுருவோம். நான்கு வழியா போகும் பஸ், அப்பதான் இந்த வடமாலைக்கா டக்கு இந்த பஸ் கிராஸ் பண்ணதும் ஸ்கிரீன் போட்டு சரியா இருக்கும், சுவாமி பார்க்க முடியாது. இதுக்கு மீறி எல்லாம் தந்து அழகா தீபாவளி காமிச்சுட்டு இருப்பான். நினைக்கும் போது எதிர்க்கு ஒரு பஸ் வரும், அதுல 10 பேர் இந்த பக்கம் கூட்டம்லாம் நின்றுட்டே இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. இப்படிதான் இந்த கை கெட்டதும் வாய் கெட்ட அது மாதிரி பண்ணிடும். ஏதோ ஒரு புண்ணிய பலத்தினால கிடைச்சா கூட இந்த கிடைக்கலன்னா யாருக்கா ஆயிருக்காருன்னா பெரிய மகான்களுக்கே ஆயிருக்கு. இப்ப நந்தனார் ஒருத்தர் சரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நந்தனார் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா சரித்திரத்துல ஒரிஜினலா பெரிய புராணத்துல வரைச்ச அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டதாலாம் ஒரு சரித்திரம் எழுதலையாம். அவரும் வசதியா தான் இருந்திருக்கார். ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் ஒதுக்கி வைத்த ஒரு ஜாத்தியில அவர் பிறந்ததுனால கொஞ்சம் மனத்துல அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. அதனால எப்பவும் சிவ தியானமாவே இருந்திருக்கார், சதா சிவ தியானமாவே இருந்திருக்கார், சதா சிவ தியானமா இருந்திருக்கார். அவர் கோயிலுக்கு போயிட்டார். இதுல சிதம்பரத்துல போய் தரிசனம் இல்லை, வேற ஏதோ ஒரு கோயில் பக்கத்துல ஒரு கோவில். அவருக்கு திருநாளை போவார், ஒரு திருநாள் ஒன்று வரும், அதுக்கு போகணும் சொல்லிட்டு இருப்பார். அதனால திருநாளை போவார்னு ஊர்ல இருக்கணும் பேர் வச்சுட்டான் அவருக்கு. இது ஒரு திருநாள், மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது ஐயே. இது ஒரு பாட்டு நந்தனார் சரித்திர மார்கழி மாதம் வரப்போகுது, இந்த திருவாதிரை திருநாள். நான் போய் அந்த ஆனந்தமா அந்த நடராஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று கோபாலகிருஷ்ண பாரதியாரோட பாட்டு ஒன்று ரொம்ப அழகா வரும். இல்லை இவர் கிளம்பி போறார். அந்த ஒரு கோயில்ல போய் சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சா அங்க ஒரு நந்தி நின்று சுவாமியை பார்க்க முடியல, மறைக்கிறது. இங்க உடுப்பியில கூட அப்படிதான். கனகதாசன் பெரிய பாண்டுராக பக்தன், அவர் வியாசராயருடைய சிஷ்யரா இருந்தார். போனா உடுப்பியில சுவாமியை பார்க்க முடியல. இவ வரக்கூடாதுங்கிற எங்கேயோ ஒரு ஹோல் பண்ணி அந்த ஹோல் வழியா தான் பார்க்கணுங்கிற. அந்த ஹோல் வழியா சாமியை பார்க்கணும்னா சைடு வேஸ் தான் தெரியுமா. ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா ஒரு நாள் கதறி எழுதான், ஏ கிருஷ்ணா எப்படி இந்த மாதிரி நிலைமை எனக்கு பார்த்தியா, உன்னை பார்க்க முடியாத இருக்கேனே. உடனே மறுநாள் பார்த்தாலும் கிருஷ்ணன் திரும்பிட்டாங்க. இந்த ஹோல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமா கிருஷ்ணன் திரும்பிட்டாங்க. இப்படிலாம் சரித்திரங்களா நமக்கு. உண்மையான ஒரு பக்தி இருந்தா பகவான் வருவான் அப்படின்னா. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து நீயே நினைவென்று ஆண்டு கொண்டாங்கிற. எனக்கே தெரியாத நீ எனக்கு என்னுடைய தலைவருடைய பாதத்தை வச்சு எனக்கு தீட்சை கொடுத்தியே அப்படின்னு அபிராமந்தால சொல்ற. அப்படி வந்துட்டு அவர் பக்தி வந்துட்டு அவளே வருவான்னா இது நந்தி மறைச்சு நிற்கிறது. வழி மறைச்சு நிற்கிறத பார்த்து பாடுற பரமேஸ்வரனை பார்த்து பாடுற. ஒரு மாடு பழுத்திருக்கிறதுன்னு ஒரு பாட்டு கூட நீங்க கேட்டிருப்பேன். உடனே பரமேஸ்வரன் பார்த்து கெஞ்சி கேட்கிறேன், பாரு நான் அங்கேருந்து ஓடி வந்தேன், இந்த மாடு வழியில படுத்துட்டு இருக்கேன், இதை கொஞ்சம் விலகி போக சொல்ல மாட்டேன், நான் உள்ள வர முடியாது, ஏன்னா உள்ள விட மாட்டேன். அந்த காலத்துல அப்படி ஒரு சட்ட திட்டங்கள் வச்சுதான் அதை மதிச்சு நடந்திருக்கா மக்கள் எல்லாம் மனுஷா. அவர் சொல்றாராம், பார்த்து சொல்றாரு, சத்தே விலகிரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாம், சத்தே விலகிரும் பிள்ளாய். பிள்ளைன்னு அட்ரஸ் பண்றார் நந்திகேஸ்வரர். கொஞ்சம் விலகி இருப்பா, அந்த சன்னிதானம் மறைக்கிறதான், நந்தன் வந்திருக்கான் மறைக்கிறதான். இதே இன்னொருத்தர் என்ன பாட்டுக்காருன்னா நேர சாட்சிக்காரங்கால விழுந்து சண்டைக்காரங்கால விழுந்துள்ளாங்க அப்படின்னு ஒரு தோணித்து நேரம் நந்திகேஸ்வரி அட்ரஸ் பண்ணி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பார்த்துட்டு இதுக்கு உள்ள அந்த ஸ்லோகத்தை நம்ம போகிறோம். வழிவிட வேண்டும் ஐயா உம்மை வந்தனை செய்தேன் நந்திகேசரே, வழிவிட வேண்டும் ஐயா. நந்திகேசரே நீ எனக்கு வழி விடணும், சாமியை பார்க்க முடியல, உன்னை நான் வணங்கி கேட்டுக்கிறேன், பணிவா கேட்டுக்கிறேன். நகரியா அப்படிங்கிறான் இல்லையா, இப்பெல்லாம் முன்ன போ அப்படிங்கிறான், நகர்ந்துக்கோங்க அப்படிலாம் ரொம்ப பணிவா அந்த இத்தனைக்கும் அந்த நந்திகேஸ்வரன் பேச மாட்டார் இல்லையா. அங்க விக்கிரமா தான் வச்சிருக்கா. அவர்கிட்ட கெஞ்சி கேட்டான், கொஞ்சம் வழி விடணும், எனக்கு வழி விடணும் ஐயா. ஏன் வழி விடணும்? விழி நீர் மல்க விரைந்தோடி வந்தேன் விமலனை காணவே உளம் கனிந்தே நீர் வழிவிட வேண்டும் ஐயா. நான் கண்ணீர் நீர் மல்க இந்த விமலனை பார்க்கணும்னு ஓடோடி வந்திருக்கேன், அதனால மனசு கஞ்சி எனக்கு ஒரு வழி விடு, நான் பார்க்கணும், பார்த்துட்டு போறேன், வெளியில நின்னே பார்க்கறேன், வழியை மறைக்காதே.
சரி எனக்கு தான் தகுதி இருக்கா, எனக்கு தகுதியே கிடையாது, அதனால தான் உன்னை கெஞ்சி கேட்கணும். தகுதி இருந்தா அப்பெல்லாம் என்ன பண்ணும், வழிவிட வந்திருக்கா அப்படின்னு நம்மள வேறிட்டோ கூட்டின்னு போயிடா இல்லையா. இவருக்கு எந்த வழியும் கிடையாது, நீ ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறார். இவர் அவர்கிட்ட சொல்ற எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதனால தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது எப்படி சொல்றாரு பாருங்க. சிறியேன் எளியேன் சாத்திரம் ஏதும் அறியேன் பிழையேன் அவனியில் நெறிமுறை சிறிதும் தெரியேன் சிவனவன் பதம் அன்றி கருதேன் மனத்தே கனிவுடன் எனக்கு வழிவிட வேண்டும் ஐயா. நான் ரொம்ப சிறியவன், ரொம்ப எளியவன், வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாஸ்திரம் ஏதும் அறிய எனக்கு தான் சாஸ்திரம் தெரியுமா, ஒன்றும் வேதம் சாஸ்திரம் புராணம் ஆகமம் ஒன்றும் தெரியாது. அவனில் நெறிமுறை சிறிதும் தெரியும், ஏதாவது இப்படிதான் முறை, இப்படிதான் பத்ததி, இப்படிதான் நடந்து ஏதாவது அதுவும் தெரியாது. ஒரு புலையன் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், சிவன் அவன் பதமன்றி கருதேன் மனசு. இந்த மனசுல அந்த சிவனுடைய பரமேஸ்வரனுடைய பாதத்தை தவிர ஒன்றும் கிடையாது, அது ஒண்ணுதான் எனக்கு குவாலிஃபிகேஷன். நீ அவனுக்கு ரொம்ப வேண்டியவராச்சு, சிவனுக்கு ரொம்ப வேண்டியவர், நீ ரொம்ப ஆப்தமாச்சு, உமக்கு அவர் வேண்டியவராச்சு, பரஸ்பரம் இல்லையா, பரஸ்பரம் பாவையன்டா. அதனால எனக்கு நீ அருள் பண்ணும் அப்படி, அதனால கனிவோட எனக்கு நீங்க வழிவிடணும்ன்றார். இந்த பாடலை சொல்லும் போது ஆதிசங்கர் என்ன ஸ்லோகம் சொல்றாங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், பார்த்து விரிவா மேல பார்க்கலாம். பலாத்வா புண்ணியானாம் மயி கருணயா வா த்வயி விபோ பிரசன்னேபி ஸ்வாமின் பவதமல பாதாப்ஜயுகலம் கதம் பஷ்யேயம் மாம் தகயதி நமः சம்பிரமஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணிக்ய மகுடைஹி. பலாத்வா புண்ணியானாம் மயி கருணயாவா ஸ்வயி விபோ பிரசன்னேபி ஸ்வாமின் பவத் அமல பாதாப்ஜ யுகலம் கதம் பஷ்யேயம் மாம் ஸ்தகயதி நமஹ சம்பிரம யுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணிக்ய மகுடைஹி. பலாத்வா ஒரு பலன், எதனுடைய பலன், ஒரு நல்ல காரியங்கள் பண்ண பலன். புண்ணியானாம் பலாத்வா, நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணா அதனுடைய பலன். அப்போ ஏதோ ஒரு பலன் நமக்கு கிடைச்சிக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம், ஒரு தினத்தை பண்ணிருக்கலாம். புண்ணியம் செய்தனமே மனமே புதும் பூங்கவளை கண்ணியும் கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே தம் அடியா நடுவிருக்க பண்ணிங்கிறார். ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணினால அம்பாள் பரமேஸ்வரோட தன்னோட அடியார் கூட்டத்தில் சேர்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணாலாம், நல்லபடியா இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணாலாம். அதனால ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கனால புண்ணியானாம் புண்ணியங்களுடைய நற்செயல்களுடைய பலனாலோ விபோ ஏ பிரபுவே, விபுன நல்ல வர்ச்சூஸ் தான் நிறைந்தவர்னு அர்த்தம். சத்குணங்கள் எல்லாமே சத் விஷயமாக அடங்கினவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரா மயி என்னிடத்திலே கருணையாவா, எனக்கு என்கிட்ட உனக்கு இருக்கக்கூடிய கருணையாலும் நான் பண்ண புண்ணியத்தினுடைய பலனா இருக்கலாம், இல்ல உனக்கு என் மேல ஒரு கருணை இருக்கலாம். இந்த ஏதோ ஒண்ணுனால ஸ்வயி பிரசன்னேதி, நியாயமா என்ன சொல்ற, ஸ்வாம் பிரசன்னஹாதி அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல சம்ஸ்கிருத ஸ்வயி அப்படின்னு ஏன் 7வது வேற்றுமை யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு, அதுக்கு ஒரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இது சத்தி சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதுக்கு ஒரு ஸ்பெஷல், அது ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு யூசேஜ், சத்தி சப்தமி கதே சதி, அது மாதிரி இங்க பிரசன்னே சதி அப்படின்னு சதி அங்க மறைஞ்சிருக்கு லோகம். என்னிடத்திலே உள்ள கருணையினாலும் நீ என்ன பண்ணுங்க, முன்னாடி தோன்றி இருக்கு, வந்தாச்சு பார்க்க வேண்டியதுதானே, பார்க்க முடியலையே இல்லையா, ஏதோ கண்ணாடியில பாக்குறது மாதிரி இருக்கு. நிறைய ஒரு கண்ணாடியில எல்லாத்தையும் காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 கூட ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் வச்சிருக்கு, பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம், ஏதாவது ஒண்ணு சாப்பிட முடியுமோ, முடியாது. அது மாதிரி பகவான் நிக்கிறாரு, அவருடைய அழகா பிரசன்னமா தெரிகிறார், ஏதோ ஒரு புண்ணியத்தால வந்துட்டான்னு தோன்றது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்தது பார்த்தா, நீ முன்னே தோன்றி நின்றாலும் கூட பவத் உங்களுடைய அமல பாதாப்ஜ யுகலம், அமலம்னா கல்மஷம் இல்லாத நிர்மலமான தூய்மையான, கல்மஷம் இல்லாத, கச்சடை இல்லாத, எந்த விதமான குற்றம் குறைகளும் இல்லாத, நம்மள அமலான்னு பேர் வச்சுக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி அமலா அப்படின்னா மலங்கள் இல்லாதன, கெடுதல்கள் எதுவும் இல்லாத அப்படி தூய்மையான பாதாப்ஜ யுகலம், பாத அப்ஜ யுகலம், பாதம் கூடிய தாமரை, யுகலம்ல 2 தாமரை பாதங்கள், 2 தாமரை மலர்கள் இருக்க மாதிரியா சிவந்ததாக ஒரு மலர் போன்ற மென்மையான 2 பாதங்கள் அவர் நிக்கிறார். இந்த பாதங்கள் இங்க இருக்கு.
சாதாரணமாக நமக்கு வந்து பகவானை பார்க்கும்போது யாருமே அவருடைய முகத்தை பார்க்க மாட்டாளாம், அவருடைய கரங்களை பற்றி கவலை கிடையாதான், அவருடைய மனசை பற்றி கவலை கிடையாதான். எல்லாருக்கும் என்னன்னா பகவான் வந்துட்டாருன்னு முதல்ல என்ன சரணாகதி, அப்படியே வந்து சாஷ்டாங்கமாக காலில் வந்து அவருடைய பாதத்தை கெட்டியமாக பிடிச்சுக்கணுமா. அவன் பாத கமலங்களை பிடித்தால் இவன் பாதக மலங்கள் விலகும். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்வார். தமிழ் அப்படியே விளையாடும் அவர்கிட்ட. அவன் பாத கமலங்களை பிடித்தால், பாத கமலங்களை பாதக மலங்கள், இவன் பாதக மலங்கள் விலகும். இவன் பண்ணிருக்கிற பாதக தப்பு தண்டா எத்தனையோ இருக்கும் இல்லையா, இந்த பாபங்கள் மூட்டைகள் இதுடைய இந்த மலங்கள் கல்மஷங்கள்லாம் விலகிடும். சாதாரணமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாதான், ஸ்லோகம் சொன்னாதான், இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணாதான் வச்சுக்கோம். உண்மையான பக்தி இல்லாத என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பு இருந்தாதான். அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள்ங்கிற ரொம்ப நன்னா இருக்கானே, வீடு வாசலோட சௌக்கியமா இருக்க, காரு பங்களாவோட இருக்கான்னு இப்ப சொல்ல இல்லையா. அன்னைக்கு அவசியம் வையம் துறகம் மதக்கரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் திரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகி. அவன் என்ன ராஜாமா இருக்கான், ஏன்னா ராஜாக்குள்ளதான் சொல்றேன். இல்லை வையம் பெரிய அரசாட்சி இருக்கு, துரகம் யானை குதிரை எல்லாம் இருக்கு, பல்லாக்கு இருக்கு, நிறைய மக்கள் சூழ்ந்து இருக்கா, பணமா கொட்டுறது, மகுடம் ராஜா மகுடம் வச்சிருக்கார், சக்கரவர்த்தி அப்படி வந்துட்டு இருக்கார். ஏன் அது வைத்தப்படாத ஐயன் திருமணையால் அடித்தாமரை. ஐயன்னா பரமேஸ்வருடைய திருமணையாளுடைய ஒய்ஃப் இருக்காளே பார்வதி, அவருடைய திருமணையால் அந்த அவருடைய வீட்டுக்கு உடமஸ்தியா மனையாள் இல்ல கிழத்தின்னு சொல்ற மாதிரி வள்ளுவர் சொல்ற மாதிரி அவருடைய திருமணையால் அடித்தாமரைக்கு பாதத்தாமரைக்கு அன்பன இங்க பக்தி முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாயிட்டு. எப்போ ஒரு காலத்தை பண்ணிருக்கான், தபஸ் பண்ணிருக்கான், அந்த அன்புடைய பலன்தான் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற இல்லையா. நீங்க வந்து 2 பாதாப்ஜம்னா 2 தாமரைகள், 2 தாமரைகளோட வந்து 2 தாமரை பாதங்களோட வந்து நிக்கிறார். பார்க்கணும், எட்டி பார்க்கறாராம். ஆனா பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றேன். நான் அந்த வாரியார்கிட்ட வந்து போய் சொன்னேன், எல்லாரும் போய் சொன்னா இந்த மாதிரி ஸ்லோகம் சொன்னாதான், பாராயணம் பண்ணாதான், பூஜை பண்ணாதான் பலன் சொல்றாளே உண்மையா? ஆமா அதுவும் பண்ணணும், அப்பதான் பக்தி வரும்னார். இல்லையே உங்களை ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும், இந்த ஓம்னு ஒண்ணு சொல்லிதானே சொல்றா, ஓம் நம சிவாய அப்படின்னு தான் சொல்லியா. அந்த ஓம் எல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடாதானே அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. வாரியார் சுவாமி என்ன பதில் சொல்றாரு, ஆமா சொல்லக்கூடாது, எங்களுக்கு சொல்லணும் போல ஆசையா இருக்கு, சொல்லலாமே. சொல்லக்கூடாதுங்கிற சொல்லலாமேங்கிற, எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படி ஒரு நிமிஷம் அவரு கேப் கொடுத்தாராம். கொடுத்து எப்படி சொல்லலாம்னு கேட்குறியா, சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அதுக்கு வழி சொல்லி தரா பாருங்க. சிவன் கோயிலுக்கு போ, அங்க தீபாரணை காமிப்பான், நில்லு, இந்த மாதிரி சொல்லும். என்ன சொல்லணும்னா சிவன் புகழை பாடுவோம். ஓம் வந்து சொல்லு, முதல்ல சொன்னதான் ஓம், பின்னாடி சொன்னாலும் ஓம் தானே இல்லையா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொன்னா என்ன, சிவன் புகழை பாடுவோம், சிவன் கோயில் நாடுவோம். ஓம் வந்துட்டான். சிவனடியாரோடு கூடுவோம், சிந்தையுள்ளே அவனை தேடுவோம். எத்தனை வந்துச்சு இன்னும் பாருங்க. சிவன் நாமம் சொல்லுவோம், சிவத்தியானம் பண்ணுவோம், சிவன் பாதம் நண்ணுவோம், சிவன் அருளை மன்னுவோம். எத்தனை ஓம் பாருங்க. சிவ துதிகள் பேசுவோம், திருநீரை உவந்து பூசுவோம், சிவ சிவ என்றே கூறுவோம், சிவனே என்று சேருவோம். எப்பவுமே சிவனுடைய பாட்டையே பாடுவோமா, சிவனுடைய அடியாரோடையே கூடுவோமா, மனசுக்குள்ள சிவனையே தேடுவோமா, எப்ப பார்த்தா திருநீரை பூசிப்போம். இது எல்லாம் சிவபரமா எல்லாத்தையும் செய்வோம். இந்த ஓம் ஓம் சொன்னா எங்க வந்துடுத்தே, ஓம் வந்துடுத்தே சொல்லு, இப்படி சொன்னாலே போறோம், எப்படி சொன்னா அந்த ஓம் வந்துடும் இல்லையா. இப்போ ராமராமான்னு சொல்லணும், ராமராமா சொல்ல முடியல, அவருக்கு வரலன்னு அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு, மராமரான்னு சொல்லுனார். மராமரனா இல்லை ராமராம, மராம ராம 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 வந்துடுத்து இல்லையா. நம்ம ராமராமானா மராமரான்னு வரும். அவர் வால்மீகி மராமரான்னு சொன்னா அவருக்கு ராமராமான்னு வந்து, நமக்கு ராமராமானா மராமரான்னு வருது இல்லையா. அதுக்கு ஒரு புண்ணியம், அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தாதான் வரும். இப்படி ஓம்னு சொன்னாதான் அப்படின்னாக்க சொல்லாட்டாலும் அந்த ஓம்காரம் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. அவன் நம்ம போனால் இது நிறைய ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயம். சில பேர் இந்த ஓம் வந்து ஒரு 1.5 மாத்திரை சொல்லணும்பா, சில பேர் 4 மாத்திரை சொல்லணும்பா, சில பேர் 3 மாத்திரை சொல்லணும்பா, சன்னியாசிகளுக்கு 4 மாத்திரை விதிச்சிருக்கு, கிரகஸ்தாளுக்கு 3 மாத்திரை விதிச்சு, இப்படி நிறைய இருக்கு. ஆனால் யோகான்னு சொல்லி போனா ஓ 3 நிமிஷம் தம் பிடிச்சு சொல்றாள்லாம் இருக்கா. அது வந்து அதனுடைய நம்பிக்கையை பொறுத்திருக்கு. இதுல வந்து இப்படிதான் அப்படின்னு எங்கேயும்
இருக்கிறதாக நமக்கு தெரியல. தெரியாத வரைக்கும் நம்ம நல்லதை தான் சொல்றோம், நல்லதை தான் செய்யறோம்னால இப்படிதான் செய்யணும். நமக்கு யார் எப்படி சொல்லி கொடுத்தா அவளை குருவா வச்சுன்னா அவள் சொல்றதே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ஆதிசங்கர் சொல்ற இடத்துல இந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்கான்னு என்ன இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறாருன்னா, கதம் பசியம், நீ நின்னுட்ட, உன்னுடைய பாதங்கள் முன்னாடி நிக்கிறது, பவத் அமல பாதாப்ஜ யுகலம் கதம் பசியம், உன்னுடைய பாதங்களை நான் எப்படி பார்க்கறது? இந்த நின்னுட்டார பார்க்க வேண்டியது தானே இல்லையா? வாங்க 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 அப்படின்னா வந்துட்டார், வாசல வந்துட்டு பார்க்க வேண்டியதுதான் நம்ம. ஆனா பார்க்க முடியல. என்னப்பா ஏன் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் மாம் ஸ்தகயத்தினர், என்ன தடுத்து நிறுத்துறது, என்ன பார்க்க முடியாத மறைக்கிறது. இங்க நந்தனார் பார்க்க முடியாத நந்தி மறைச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அது மாதிரி இவர் இந்த பரமேஸ்வருடைய பாதா கமலங்களை பார்க்க முடியாத மறைக்கிறது. நான் என்ன மறைக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, நம சம்பிரமயுஷாம், நமகான வணங்குறது, சம்பிரமயுஷாம்னா உன்னை வணங்குவதில் நாட்டம் உடைய, அப்படி நாட்டம் உடைய நிலிம்பானாம் தேவர்கள் உன்னை வணங்கி உன்னுடைய ஆசையை பெற வேணும்னு காத்தால பரமேஸ்வரனை தினமும் பார்க்கறதுக்கு கூட்டமா வராலும். திருப்பதியோட அன்னமாச்சாரியா பாடும்போது இடத்த சொல்றார், நம்மலாம் காத்தால 2:30 மணிக்கே போய் சுப்பிரபாத தரிசனம் பார்க்கணும் போறோம். அதுக்கு முன்னாடியே தேவர்கள்லேருந்து ஆதித்யன்லேருந்து ஆதித்தன் அங்கி அம்புலி குபேரன் அமரத்தங்கூன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிகமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவார் அபிராமன். இத்தனை பேர் நீதான் போய் சுவாமி வணங்குற, நீ இல்லைன்னா நடக்காதுன்னு நினைச்சுக்காத, நீ போல சுவாமிக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்காத, உனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்கா. யார் யார் இருக்கான்னு பாருங்க. அவர் சொல்றத பார்த்தா ஆதித்தன் சூரியன், அம்புலின சந்திரன், அங்கியன நெருப்பு தீ அக்னி பகவான், குபேரன், அமரர் தங்கோன், தேவர்களுடைய தலைவனான ராஜாவான இந்திரன், போதிர் பிரமன், போதிர்னாக்க தாமரை, தாமரை புஷ்பத்தில் அமர்ந்தக்கூடிய பிரம்மா, புராரி முராரி பரமேஸ்வரன், அப்புறம் கிருஷ்ணர் விஷ்ணு மகாவிஷ்ணு, புதிய முனி கும்ப முனிவர் யாரு அகஸ்தியர், இப்படி காதி பொறுபடை கந்தன், எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஜெயிச்சிருவான், தேவ சேனாபதி அவன். அப்பேற்பட்ட கந்தன் அவன் விட்டுட்டார் கணபதி. அப்புறம் காமன் முதல், காமன்னா எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் சொல்லிக்க நம்மளுடைய மன்மதன். அவன் ஏன் காமன்னா அவன் எல்லாருக்குமே காதல் தெய்வம். ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, ஐயரா இருந்தாலும் சரி, ஐயங்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த காதல் தெய்வம் யாருன்னா அவன் மன்மதனா, அவன் எல்லாருக்கும் காமன். அதனால தான் காமன் தேவன். நான் சொல்ல வாரியார் சாமி சொல்லிருக்காரு. அப்புறம் இன்னொரு வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னார்னாக்க, அர்ஜுனன் நம்பு போட்டானா 1 2 போயிடும், ராமன் நம்பு போட்டானா 1 2 போயிடும், 2 பிளந்து போயிடும். ஆனா இந்த பையன் அம்பு போட்டானா 2 ஒன்னாயிடுமா. அதுதான் விசேஷமா. இது 2 மனம் ஒன்னாயிடுது, 2 மனம் கலந்த 1 மனம் சொல்லுவாங்க. அப்படி இந்த மன்மதன் அம்பு போட்டான மாத்திரம் 2 ஒன்னாயிடுமா. அப்ப எப்படி இப்ப மன்மதன்ல இத்தனை பேரும் வாசல்ல கியூல நின்று இவளை அம்பாளை தரிசனம் காத்துருக்கா. இங்க அம்பாளே தானே நாராயணன், திருப்பதியில் அத்தனை பேரும் காத்துருக்கா. இங்க பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு காத்தால அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காளாம். அப்படி காத்துட்டு இருக்கும்போது இதுல கூட நீங்க ரொம்ப கேட்டிருக்க ஒரு பாட்டு கூட கேட்டிருக்க, பாபநாசி சிவனுடைய பாட்டு. பால கோபால ராயி சூழ்கணத்தவர் பூபாலரும் அஷ்டதிக்பாலரும் போற்றும் கபாலே கருணை நிலாவு பொழில் வதனமதியனொரு கபாலே. ரொம்ப அழகா கேட்டுக்கணும் மதுரமணியர் பாடி அந்த பாட்டு ரொம்ப விசேஷமான. இதுல பெரிய ராஜாக்கள் ஆபால கோபால, உலகத்தை காப்பாத்து, பசுமாட்டை காப்பாது. இது பசுமாட்டை காப்பாது யாரு? கண்ணன். ஆபால கோபாலர்கள், பசும்பாட்டை காப்பாத்துற கண்ணன்ல இருந்து பூபாலர்கள் அத்தனை பேரும். அது மாத்திரம் இல்ல, ஆழிசூழ் அத்தனை கணங்களும் இவனை பார்க்குற அஷ்டதிக் பாலர்கள் அத்தனை பேர் இந்த கபாலீஸ்வரன் தரிசனம் பண்றான். அப்பேற்பட்ட கபாலீஸ்வரன் அவன் சொல்றாரு இல்லையா. அப்படி ஒத்தொத்தரும் பார்த்து முன்னாடி நின்று இருக்காளே, அது மாதிரி இங்க யார் வந்திருக்கா அப்படின்னா நிலிம்பானாம் ஸ்ரேணிகின்னு. ஸ்ரேணின்னா கூட்டம், வரிசைன்னு அர்த்தம், ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட இந்த பரீட்சையெல்லாம் சம்ஸ்கிருத பரீட்சையெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பான். பிரதமா ஸ்ரேணி, ஸ்ரேணி பெண்பாக பிரதமா ஸ்ரீலிங்கத்தை சொன்ன பிரதமா ஸ்ரேணி. அதில் பிரதமா ஸ்ரேணியில் முதல் வகுப்பில் தேறியதற்காக இந்த பிரமாண பத்திரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த ஸ்ரேணின்னா ஒரு கூட்டம் அர்த்தம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கும்பல், அதுல இவா சேர்ந்திருக்கா. செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், அது ஸ்ரேணி அப்படின்னு ஒரு வரிசை அப்படின்னு அர்த்தம். யாருடைய ஸ்ரேணினா நிலிம்பானாம் ஸ்ரேணி.
நிலிம்பானாம் செய்யணும், நிலிம்பர்கள் அப்படின்னு சொன்னா தேவர்களுக்கு பேர். அது ஒரு காரண பெயர்னால வந்து அது இன்னொரு கதை, இன்னொரு சமயத்துல பார்க்கலாம். அந்த கூட்டமானது அந்த கூட்டத்தினுடைய நிஜ மாணிக்க மகுடைகி. அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாலும் வந்து நின்னா அப்படி நிற்க, சார் கொஞ்சம் தள்ளுங்க நாங்கள் பார்த்துட்டு போறோம்னு சொல்லலாம். அவள் அப்படி பண்ணலையாம், சாட்டாங்கமா காலில் வந்து நமஸ்காரம் பண்றாள் அத்தனை பேரும். இப்போ எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்போது இவ தலையில இருக்கிற மகுடங்கள் எல்லாரும் கொல்லியோ அப்படி போய் அந்த பரமேஸ்வரனுடைய காலில் போய் எல்லாம் அப்படி வரிசையா இருக்கான். இப்படி 10-15 மகுடங்களா போய் அந்த ஈஸ்வரனுடைய மகுடத்தை மறைச்சிடுதுன்னு சொன்னா எங்கேருந்து பாதத்தை பார்க்க முடியும்? நான் எப்படி பார்க்க முடியும்? என்னால பார்க்கவே முடியலையே. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். இதுக்கு உள்ள அர்த்தம் என்னவா அப்படின்னா, இப்போ நாம மட்டும்தான் போய் சாமியை பார்க்கணும்னு நினைச்சுக்க வேண்டாம். நமக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் காத்துட்டு இருக்கா. அவள்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணுவா, தேவர்கள்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணவா இல்லையா, ரிஷிகள்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணவா, தேவ கணங்கள் ரிஷிகள் எல்லாரும் அத்தனை புண்ணியம் பண்ணவாலாம் போய் காத்துட்டு இருக்கா, பார்க்கறா. அப்புறம் நமக்கு சான்ஸ் எப்போ வருதோ அப்பதான் நம்ம பார்க்கணும். அதான் வருத்தப்பட்டெல்லாம் நம்ம பிரயோஜனம் இல்லை. ஆனால் பட்டணத்தார் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் சான்ஸ் எல்லாம் கிடைக்காது எனக்கு தெரியும். என்னோட பிறவியே மட்டமான பிறவின்னு தெரியும். உன்னை பத்தி குறை சொல்றதுக்கு யோகியத்தையே கிடையாது. இதுல குறை சொல்ற மாதிரி என்னால பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டிருக்காரு ஆதிசங்கரர். ஆனா இவர் பட்டணத்தார் சொல்லிட்டார், எனக்கு யோகியத்தையே கிடையாதுயா, எனக்கு ஏதாவது ஒரு அம்சம் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஐயா தெரியலையா, அதாவது வழி சொல்லுங்க, எனக்கு யோகியத்தையே கிடையாது. ஏன் யோகியத்தை இல்லைங்கிறார்? இது வந்து அவருக்கு சொல்லலை. அவர் வந்து பட்டணத்தார் ரொம்ப ஒரு முதிர்ந்த நிலைக்கு போனவர். அது பெரிய ஒரு வணிகராக இருந்தவரான். கப்பல் கப்பலா அவருக்கு வந்து பணம் வருமா, இங்கிருந்து போகும் அங்கிருந்து பணமா வருமா. அப்படி அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணு தெரியாத திடீர்னு ஒரு நாள் விரக்தி வந்து, அது இன்னொரு கதை. அந்த விரக்தி வந்து பட்டணத்தார் சுவாமிகள் ஆகிட்டார். எல்லாத்தையும் புரந்தரதாசன் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டார். வரப்பில் படுத்து போகிறான். அப்போ வைராக்கியம் வரலையாம். வைராக்கியம் வராது போது இவர் வரப்பில் கை வச்சு படுத்துருந்துக்காரான். இடுப்பு ஒரு சின்ன வஸ்திரம் பத்திரம் கெடின்னு படுத்துருந்துக்கார். அப்போ அங்கே போகிற அந்த ஜனங்கள்லாம் சொல்லலாம், இவர் என்ன பெரிய யோகிங்கிறா, எல்லாத்தையும் முற்றும் திறந்த முனிவருங்கிறா, இவருக்கு வரப்பு மேலே கையை தலைக்கு ஒருத்தர் வச்சுன்னு படுத்துருக்காரு, இவருக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு. அடாடாடாடா, இது கூட நமக்கு தெரியல, இந்த கை வச்சுன்னு கூட படுத்து கூடாது போடுங்க, இதை கூட தொடர்ந்து உடனே கை எடுத்துட்டாராம். எடுத்தோன்னே அவெல்லாம் போய் தண்ணி எடுத்துன்னு திருப்பி வரலாம். வரும்போது இவரை மறுபடியும் பார்க்கலாம். பார்த்தா அவர் கை எடுத்துட்டு வெறுமை வரப்பில் பண்ணுங்க. அவன் கேட்கிறாளாம், ஒரு முற்றும் திறந்த முனிவர் சாமியார்னு அடுத்தவன் பேச்செல்லாம் கேட்கலாமா, அதெல்லாம் பாதிக்கப்படலாமா, பண்ணக்கூடாது. எவன் என்ன வேணா சொல்லிட்டு போலாம், இருக்க வேண்டாமா. நம்ம பேச்சுக்கெல்லாம் இவர் வந்து காது கொடுத்து கேட்டுண்டு இது இப்படிலாம் ரியாக்ட் பண்றாரு. இவருக்கு இன்னும் பக்குவமே வரலையே, பதமே வரல, என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதான் வேடிக்கா சொல்லுவா, கோவிலுக்கு போனா வேஷதாரி ஆஷாட பூதிமா, கோவிலுக்கு போனா நாஸ்திக பய, இத்தனை வாரம் இவ்வளவு செல்வங்கள் கடவுள் கொடுக்குறாரு, நன்றி வேண்டாமா. எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தா வச்சுக்கோ, இவ எல்லாரும் காக்கா பிடிக்கிறான், எல்லாரும் ஜனங்கள்லாம் விலைக்கு வாங்குறான். ஒண்ணு கொடுக்காதன்னா கருவி மகா கஞ்சா பிரபு அப்படிமானா. ஸோ நீ நல்லது பண்ணாலும் திட்டுவானா, ஒரு விதமா தப்பு பண்ணாலும் திட்டுவான். இது பட்டணத்தாருக்கே நடந்திருக்கு. கை வச்சுன்னு படுத்தாலும் திட்டுறான், எடுத்துட்டாலும் இப்படி பண்ற அப்படின்னு. இப்படி இருந்த விரக்தியில அப்ப வந்து பத்ரகிரின்னு ஒரு ராஜா, இவெல்லாம் தப்பா பர்திருஹரின்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி பண்ண. பர்திருஹரி எங்கேயோ நார்த்ல இருந்தவர். அவர் விக்ரமாதித்யனுடைய காலத்துல அந்த வம்சத்துல போஜனுடைய பேரனோ ஏதோ சொல்லுவா பர்திருஹரி. அவரும் பெரிய விரக்தியில வந்தவர் தான். அவர் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எடுத்திருக்கார். இவர் பத்ரகிரியார் 200-300 வருஷத்துக்குள்ள இருந்தவர் பட்டணத்தார் காலத்துல. அவருக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த பத்ரகிரின்னு ஒரு ராஜா, அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆணவத்தோடலாம் இருந்தவர். ஒரு நாள் இந்த வரப்புல அவரை பார்க்கிறார். பார்த்தோன்னே பெரிய முனிவருங்கிறா, எல்லாத்தையும் திறந்தவங்கிறா. என்ன முன்னாடி தெரியும், பெரிய வியாபாரியா இருந்திருக்கார். அப்பப்ப பணம் ஒண்ணு இவர்கிட்ட வாங்கி போனான் ராஜா, எனக்கு கொஞ்சம் இவ்வளவு வராகான் கூடேன்னு. அப்படி ஒரு செல்வத்தோட இருந்தவர். திடீர்னு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாலும் வந்து கேட்கறான், ஏன் சுவாமி இப்படி ஆயிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வரப்புல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கலே அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் நிற்க யாம் இருக்க நேரம், நான் இந்த நிலையில இருக்குதான், நீ நிக்கிற நான் உட்கார்ந்துருக்கேன், இல்லாம நீ உட்கார்ந்துருப்பேன், நான் கை கட்டு முன்னாடி நின்று இருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு பதவி எப்படி கிடைச்சது, நீர் நிற்க யாம் இருக்க, எனக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு போனோம்னா அது எவ்வளவு பற்றற்ற நிலை வரணும். அவர் எழுதுற அந்த பாட்டுல என் பேல தான் பார்த்தப்ப நின் குறையே ஏந்தி என் குறையே ஏந்தி நின் குறை இல்லைன்னு சொல்லுவார் இடத்துல அபிராமிதார் சொல்லுவார். இத்தனை நீ கொடுத்த நான் அனுபவிக்கலான்னா உன்னை தெரிஞ்சுக்கலான்னு யாரோட தப்பு, அது என் குறை தான், உன் குறையே இல்லை அப்படின்னு சொல்றார். இங்கேயும் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனின். எத்தனை தப்பு இதெல்லாம் நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணலங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஈஸ்வரா உனக்கு கண்ணு இல்லையா, என்ன இப்படி பாடுபடுத்துறியே, எத்தனை நாளைக்கு இப்படி நான் கட்டப்படணுமோ. ஒருத்தர் கூட சொல்றார், உந்தன் கோவில் வாசலிலே உருகி நின்று வழிபட்டேன். உந்தன் கோவில் வாசலிலே உருகி நின்று வழிபட்டேன். அப்படி இன்னொருத்தன் கூட பண்ணான், உந்தன் கோவில் வாசலிலே உருகி நின்ற வழிபட்ட
நந்தனும் தொண்டனுக்கு நலமுடனே அருள் புரிந்த. நந்தன் ஒருத்தன் தான், உன் கோவில் வாசல் வந்து ஒவ்வொரு கதிரை எழுதான், அவனுக்கு அருள் பண்ண. நந்தியம் பெருமானை நயமுடனே விலகி நிற்க சொந்தமுடன் பணித்தனையே சொக்கநாத பெருமானே. சொக்கநாத பெருமானே, அந்த நந்தியை என்ன பண்ண, என்னோட நந்தன் பக்தன் வந்திருக்காண்டா, மறைச்சிருந்த கதை நகர்ந்து போன சொன்னியே. கந்தனோடு கணபதியை கனிவுடனே ஈன்றவனே பந்த தலைதான் நகர்த்தி பரிந்தருள்வது எப்போதோ. இந்த கணபதி முருகன் எல்லாம் நீ தானே பரிவோட எழுந்து இந்த உலகத்தை நல்லதை பண்ணணும்னு படைச்சியே, ஆனா எனக்கு நீ இந்த பக்தனை காப்பாதுக்கு பரிவோட எப்ப அருள போறே அப்படின்னார். எந்தனுக்கு இறங்கிடவே ஏன் இந்த தாமதம், எனக்கு மொத்தம் ஏன்டா நீ அருளே பண்ண மாட்டேங்க, எல்லாருக்கும் அதை பண்ண இதை பண்ணன்னு சரித்திரம்லாம் சொல்றாளே. ஒரு புராண கதையும் பாருங்க. பாண்டரங்கன் அவருக்கு இது பண்ணார், இவருக்கு இது பண்ணாங்க. கிருஷ்ணன் அவனுக்கு உபகாரம் பண்ணா, இவருக்கு சிவன் இவருக்கு பண்ணா, அவருக்கு பண்ணா. 64 நாயன்மார்கள் சரித்திரம் பண்ணாங்க. அவர் தசாவதாரத்துக்கு மேல இன்னும் 24 அவதாரம் பண்ணாங்க. நமக்கா ஒரு அவதாரம் பண்ணி வந்து இந்த கடன் கடன்லாம் அடைச்சிட்டு மனசு நிம்மதியை கொடுத்து பொண்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு நல்லபடியா பண்ணி வச்சு இதை ஒன்று பண்ணி தர மாட்டாரோ? பண்ண மாட்டார். நம்ம இங்கே இருந்துருவோம். அவளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணா அவள் பின்னாடி போயிட்டா நாம என்னமோ பரமாளி இத்தனையும் கொடுத்தியே சித்த அனுபவிச்சுட்டு வரேன்னு அவர் அனுப்பிச்சிருவோம். அவர் வந்த கையோடு வெறுங்கையோட தான் அவர் திரும்பி போனோம். அதுக்காக தான் பகவான் நமக்கு ஒன்றும் பண்ண காலாந்தாழ்த்தி மெதுவாக தான் பண்ணுவோம். இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் தரேன் அப்படின்ற மாதிரி பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி எந்தனுக்கு இறங்கிடவே எனிந்த தாமதமும் உந்தன் பத தரிசனமும் உவந்தளிப்பது எப்போது, உங்களுடைய பாத தரிசனம் எப்போ நீ கொடுக்க போற அப்படின்னு கேட்கிறார். இது ஏன் பிழை? இந்த பிழைகள்லாம் எப்படி தரிசனம் கிடைக்கும்? என்னென்ன பிழை சொல்ல? கல்லா பிழை, எதுவுமே படிக்கல. என்ன படிக்கல? ABCD எல்லாம் படிக்கல, அதெல்லாம் சொல்ல. உன்னை பற்றி புராணங்கள் எதுவும் படிக்கல. கந்த புராணம் படிக்கல, சிவபுராணம் படிக்கல, பெருமாள் நாயன்மார்கள் சரித்திரங்கள் படிக்கல, பெருமாளை பற்றி உள்ள இதெல்லாம் எதுவுமே படிக்கல, திவ்ய பிரபந்தங்கள் படிக்கல, எதுவுமே படிக்கல. சரி, கருதா பிழை. படிக்கணும் எப்பா நினைச்சிருக்கணும், இல்லை உன்னை பார்க்கணும்னு நினைச்சிருக்கணும், அதுவும் கிடையாது. கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருக்க மாட்டேன், பூஜை பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டேன், இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன், பெரியவாளை பார்க்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன், எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பிழை. கசிந்து உருகி நில்லா பிழைன்னு மனசு உருகி அங்கே நின்று சுவாமி முன்னாடி ஆண்டவா இறைவா அப்படின்னு கேட்டிருப்பணும், அதுவும் கிடையாது. அப்படி போயிட்டு சரி அப்படின்னு போயிட்டே இருப்போம். நட சாத்திருக்கா, சரி நாளைக்கு பார்க்கலாம், கோவில் எங்கே போகிறது, நம்ம எங்கே போகிறோம், நாளைக்கு போகிறோம், கிளம்பி போயிடும். நம்மளால கூட ஒரு 10 நிமிஷம் இருந்து திரை விளக்குற வரைக்கும் கூட இருக்க முடியும். அவ்வளோ பிஸி ஆகிட்டோம், நம்ம பகவானை விட பிஸி ஆகிட்டோம். நம்ம அதெல்லாம் அங்கே போய் வந்து அப்புறம் அவர் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு, நான் எங்கே போகிறேன் அவன் எங்கே போகிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம், அவரும் அப்புறம் பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் கூட வார்த்தை அத்தப்பறம், அதுக்கப்புறம் என்னென்ன இதான், அதுக்கப்புறம் இதான் அப்புறமா பார்த்துக்கலாம் இல்லையா? அதான் தமிழில் மருவி வந்துடுத்துன்னுவா. உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும். என்னைக்கா ஒன்னா நினைச்சிருப்பேனா? இல்லை, போக வேண்டாம் கோவிலுக்கு, மனசார நினைச்சிருக்கணும் சுவாமி இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அவன் கொடுத்தது, அவனுடைய சொத்து, எதுவுமே நினைச்சு கிடையாது. அவனுடைய சொத்துன்னு எங்கேயா தெரியாதமா நினைச்சிட்டோன்னா எடுத்துட்டு போயிடுவானு பயம் இல்லையா? அந்த ஒரு பயத்தை நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழை. அஞ்செழுத்துன்னு என்ன? நமசிவாய, நமசிவாயங்க மந்திரம். இதை சொல்லாத பிழை. ஒரு நாளாவது நமசிவாயம் சொல்ல, இல்லை நாராயணா அஷ்டாட்சரம் ஏதோ ஒன்று வச்சுப்பேன். இதோ பகவன் நாமாவை சொல்லலை. இவர் வந்து பெரிய சிவபக்தர், அதில் அப்படி வைத்தார். உன்னுடைய நாமத்தை ஒரு நாளும் சொல்லவில்லை. துதியா பிழை. ஏதாவது ஒரு விதத்தில் துதி பண்ணலாம், யார் சொன்னதையோ சொல்லலாம், இல்லை நாமளா ஏதாவது சொல்லலாம், ஒரு பூஜை பண்ணலாம், ஒரு வில்வத்தை தூக்கி போடலாம், ஒரு தண்ணி எடுத்து கொட்டலாம். இதோ நம்ம சாப்பிடும்போது எல்லா கிருஷ்ணார்ப்பணம் இல்லையா? என்ன சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம் சாப்பிட்டா அவனுக்கு போயிடுது, அவனை நினைச்சுண்டு. அப்படிதான் நம்ம எல்லா இதுவும் சொல்றோம். நம்ம வழக்கங்கள் பெரியவெல்லாம் அப்படிதானே வச்சிருக்கா. கடவுள் நினைச்சுன்னு செய்யணும் அப்படின்னு தானே நினைச்சுக்கிறோம். அதை நினைச்சு அப்படியா நினைச்சுப்போம், அதுவும் பண்ணல. தொழா பிழை. உன்னை எந்த விதமாகவும் உன்னை வழிபாடு பண்ணவே இல்லை. இப்படி எல்லா பிழை, எத்தனை பிழை பண்ணியிருக்கேன், 1 2 இத்தனை கணக்கில் அடங்காது, சொல்லில் அடங்காது. நான் செஞ்சிருக்க தப்பெல்லாம் கணக்கிலே அடங்காது. அப்படி எல்லா பிழையும் பொறுத்தருள்வாயினர். நீ இதெல்லாம் பொறுத்துக்கப்பா, இத்தனை தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன், பொறுத்துக்கப்பா அப்படிங்கிறார். இப்போ இந்த தேவர்கள்லாம் போய் நிற்கிறா, இந்த சுவாமியை எப்படி தொழறா அப்படின்ற போது தியாகராஜ சுவாமி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆதிசங்கர் இந்த ஸ்லோகத்துக்கே ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. மூவரில் எளியனை முக்கண் முதல்வனை காவியம் போற்றிடும் கால காலனை நாவினால் துதித்து நற்கடல் ஏத்திட மேவிய திருத்தலம் முனைந்து யான் ஏகிட தேவரும் கணங்களும் திருமகள் நாதனும் பூவினில் உறைந்திடும் பாரதி மகிழ்னனும் சாவினை தான் வென்ற தவமா முனிவரும் பாவியன் முன்னின்று பாதையை மறைப்பதோ. கேட்கிற பரமேஸ்வரன் பார்த்து என்ன கேட்கிறார்? மூவரில் எளியனே. இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் ரொம்ப எளியவனா. பரமேஸ்வரன் பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கார் இல்லையா? ஏதோ ஒரு புலித்தோலை கட்டிண்டு ஒரு எருக்கம்புள்ள போய் ஏதோ அப்படி ரொம்ப இதுவாக இருக்கார். அவரை பார்த்தா ஒன்றும் பெரிய பட்டாவட்டமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே மகாவிஷ்ணு பார்க்க பிரமாதமா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பட்டு பிதாம்பர நகைகள்லாம் அப்படி இருக்கார். இது பிரம்மா அது பாட்டு உட்காந்துருக்கு. ஏதோ அதுக்கு நேரமே கிடையாது. எங்கே ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நேரமே படைக்கிறதுக்கே அது ஃபுல்லாக பிஸியாக இருந்துடுறா இல்லையா?
படைச்சு நம்ம 100 கோடி ஜனங்களா ஒரு சாமிஜி சொல்றார். நம்ம இந்தியாவில் 100 கோடி ஜனங்கள். அந்த வேகமா பிரம்மா பிஸியா இருக்கார். இப்படி காவியம் போற்றிலும் காலகாலம், காலனுக்கும் காலனாக இருக்கக்கூடாது. அந்த யமனை கூட ஜெயிச்சவன் அந்த பரமேஸ்வரன். அவனை நாவினால் துதித்து நற்கடல் வைத்து அவனை போய் பாடி அவனுடைய பாதங்களை துதி செய்யணும். அப்படி மேவிய திருத்தலம் முனைந்து யான் ஏகிட, இவனை பார்க்கணும், இவனை பாடணும் அப்படின்னா அவருடைய அழகான கோவில்கள், பெருமை வாய்ந்த கோயில்கள்லாம் போகணும்னு போய் நின்னா, எனக்கு முன்னாடி அங்கே யார் இருக்காங்க? தேவரும் கணங்களும் திருமுகள் நாதனும். தேவர்கள் கணங்கள், தேவர்கள்னா நம்முடைய 33 கோடி தேவர்கள். அது கூட சொல்லுவா 33 தேவர்கள் தான் சொல்லுவார். கோட்டிங்கிறது அவருடைய கணங்கள் தானா. 33 தேவர்கள், நம்ம தான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லணும். அது 33க்கு கணக்கு கூட இருக்கு. அஷ்டவசுக்கள் அப்படின்னு 12 ருத்ரர்கள் இப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அது கூட்டினா கரெக்டாக 33 வரும். இப்போ உத்தத்துக்கு சூழ பரிவாரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்தா அது 33 கோடி அப்படின்னு. அது அப்படியே அந்த காலத்து எதுக்கு வச்சாலும் 33 கோடி. நம்ம ஊர்ல மக்களும் 33 கோடி, அது ஒரு கணக்கு வச்சிருந்துருக்கேன். இது அதெல்லாம் மிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே போயிட்டோம். அது எத்தனை அது கோடி அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கோடியில இருக்கா, இங்க தள்ளி இருக்கா இல்லையா? அதனால 33 பேர் ஒரு கோடியில இருக்காங்கன்னா 33 கோடியா இருக்கான்னு சொல்லிட்டோம் போடு. அப்படிதான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பூவில் உறைந்திடும் பாரதி மகிழ்நன் திருமகள் நாதன். திருமகள் நாதன் லட்சுமியுடைய கணவன் விஷ்ணு. பூவில் உறைந்த இந்த தாமரை புஷ்பத்தை அமர்ந்திருக்கக்கூடிய பாரதி மகிழ்நன், பாரதி சரஸ்வதி, சரஸ்வதிக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய பிரம்மா. இவர் எல்லாம் அது மாத்திரம் இல்லையா, சாவினை வென்ற தவமா முனிவர்கள். இந்த முனிவர்களுக்குள்ள சாவே கிடையாது. அபிராமதார்கள் ஒரு இடத்துல மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் பந்து சென்னி புனிதரும் சேவடி கோவளமேனர். இப்போ உத்தத்தை எப்படி சொல்ல வாங்க, நாம மாத்திரம் இல்லை, நமக்கு முன்னாடி எத்தனை பேர் அவளை பணிந்து தொழுது ஆசிரிச்சுருக்கலாம். மனிதரும் தேவரும், மனிதர்கள் நாம மக்கள்லாம், தேவர்கள் தேவகணங்கள், மாயா முனிவரும். மாயா முனிவர் 2 அர்த்தம். என்றும் மாயாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய முனிவர்கள். மாயான்னா இரவாத முனிவர் மார்க்கண்டேயன் சொல்றோம். மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும். எல்லாரும் ஹலோ சௌக்கியமா அப்படின்னு கேட்கலையாம், சார் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லலையாம். எல்லாம் சாட்டாங்கமா அப்படி நமஸ்காரம் பண்ணலாம். அப்படி நமஸ்காரம் குனிதரும் சேவடி கோமளவேனர். அழகான பாத தாமரைகளை உடைய மென்மையானவளை தான் அம்பாளை பார்த்து சொல்றேன். எல்லாரும் அவ இஷ்ட தெய்வத்தை அப்படிதான் கும்பிடுறான். அவளை ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப வசத்தியா தான் சொல்றான். அப்பேற்பட்டவனை அந்த சாவினை வந்த தவமா முனிவர் கூட இவெல்லாம் என்ன பண்றாலும் பாவியனுக்கு முன் சென்று, நான் ஒரு பாவாத்மா இத்தனை தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு முன்னாடியே எல்லாம் போயிட்டு ஒரு ரேஷன் கடைக்கே போகணும்னு போறோம் வச்சுக்கோங்க. நம்ம காத்தால் 4 மணிக்கே போய் 400 பேர் நிற்கிறாங்க இல்லையா? சார் நமக்கு முன்னாடி போய் ஒரு காரியம் ஆகணுன்றது எப்படி அதுக்கு சொல்றது? ஒரு காரியம் ஆகணும்னா அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி மற்றவாளுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஒரு புண்ணியத்தையும் மற்றவாளை விட நம்ம நிறைய பண்ணணும். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பண்ணணும். பகவான் அடையணும்னா அதுக்கு உண்டான வழியை நம்ம முன்னாடி அங்கதான் முதல்ல நிற்கணுமா, அங்க கடைசியில் நிற்கக்கூடாது. இதுக்கு முந்திக்கணும்னு பகவத் சேவைக்கு முந்திக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, கடவுளுக்கு சேவை செஞ்சாத சர்வீஸ் டு காட் இஸ் சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்னு சொல்ல முடியும். பகவானுடைய அடியாளுக்கு தொண்டு பண்ண அது பகவானுக்கே தொண்டு பண்ணுவோம். அது அவனுக்கு தான் ரொம்ப திருப்தியா. அது அடியாளுக்கு தொண்டு செய்ய பரம திருப்தியா. சரி போலான்னு அங்க போய் பார்த்தா அங்க என்ன இத்தனை பேர் என்னோட பாதையை மறைக்கிறானே, நான் பார்க்க முடியாத பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றா. யார் யாரெல்லாம் அப்படி பண்றா, எப்படி தொடராங்கிறது தியாகராஜ சுவாமி சொல்றத பார்க்க. மோதகர நிகமோத்தம சாம வேதசாரம் வாரம் வாரம் நாததனும் அனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா நாததனும் அனிஷம். இதை நம்ம நிறைய கேட்டுக்கோம் அந்த பாடம். நாத தனு அனிஷம் அப்படின்னு கேட்டுக்கோம். தப்பு. நாத தனு அனிஷம் கிடையாது, நாததனும் அனிஷம். இங்க நாத தனும்னா, நாதம்னா ஓங்கார நாதம், பிரணவ நாதம். இதையே தனும் தன்னுடைய உடம்பாக கொண்டவனை. அனிஷம் எப்பொழுதும் மனசா சிரசா நமாமி. யாரோட மனசால? மே என்னோட, மம மே, மேன என்னுடைய மனசா மனசுனால, நமாமி யார? சங்கரம் நமாமி. சங்கரம்னா சங்கரோதி சங்கர. உலகத்துக்கு எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடிய அந்த நாதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நான் மனசாலும் தலையாலும் வணங்குறேன். வெறும் தலையாலும் மாத்திரம் வணங்கினா அது பாவனையாக போயிடும். மனசா வாச்சா கர்மனான்னு சொல்லலையா? இப்ப கர்மனா தான் பாடிட்டார். இது கர்மனா தான் நமஸ்காரம் பண்ணிட்டார். மனசா தான் நினைக்கிறார். வாச்சா இந்த இதை பாட்டை பாடுறார். திருக்கர்ணத்திலையும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அவன் மோதகர நிகமோத்தம சாம வேத சாரம். சாம வேதம் 4 வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதம் ரொம்ப முக்கியமான சாம வேதம். இந்த வேதங்கள்னால ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனை வாரம் வாரம் அடிக்கடி, வாரம் வாரம் அடிக்கடி திருப்பி திருப்பி. இந்த வாரங்கிறது நம்ம சாதமாக கேட்டோம். இன்னைக்கு என்ன வாரம்? 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வாரம்னா 4 நாட்டம். புத வாரம், இன்னைக்கு புத வாசர யுக்தாயாம்,
குருவாசர யுக்தாயம் எல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு இந்த கிழமை இங்க வாரம்னா அடிக்கடி, வாரம் வாரம் புனரபி அப்படின்னு அர்த்தம். ஒரு இந்த நவகிரகத்துல கூட நீங்க கேட்டிருப்பாரு, மங்கள வாரம் பூமி குமாரம் வாரம் வாரம் அங்காரகம் ஆசிரயாம்யகம். இது வந்து தீட்சத்துடைய நவகிரக கிருத்தியில செவ்வாய் பத்தி சொல்லக்கூடிய அங்காரகனுடைய வரக்கூடிய அந்த கீர்த்தனத்துல வாரம் வாரம்னு அடிக்கடின்னு அர்த்தம். வேத சாரமா, சாம வேதத்துடைய சாரமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை அடிக்கடி நான் வணங்குகிறேன். இந்த நாத தனுன்னு சொல்லிட்டாரு இல்லையோ, இந்த பிரணவம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நாதம்னு சப்தம்னு எடுத்துக்கலாம். சப்தத்துடைய ரூபமா இருக்காருன்னா அது சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம பாணினிக்காக அவர் உடுக்கி அடிச்சார், பாணினிக்காக அடிக்கலாம், அவர் உடுக்கி அடிச்சுட்டு இது பண்ண டான்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பாணினி அதுல இருந்து ஒரு க்ளூ எடுத்துட்டு வியாக்கரணம் சம்ஸ்கிருதத்துக்கு பண்ணார். ஐ இவனு ரிலுக்கு ஏ ஓம் ஐ அப்படின்னு நிறைய வரும். இந்த சத்தத்தை இருந்து ஆயெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு கிராமர்லாம் அவர் பண்ணிதான் சொல்லும் போது இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜ சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜ சரிகம பதனி சப்தஸ்வர வர சப்தஸ்வர சரிகம பதனி வர சப்தஸ்வர. சத்யோஜாதாதி, சத்யோஜாதி இவருக்கு வந்து 5 முகங்களாம். சத்யோஜாத்தம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் 5 முகங்கள். இந்த 5 முகத்திலிருந்து வெளிப்பட்ட சுரங்கள். ஆனா 7 தானே சரிகம பதனி இருக்கேன், 5 முகங்கள் தானேன்னா 5 முகங்கள் தானே அப்படின்னாக்கா அது மத்தியமங்கிறதும் பஞ்சமங்கிறதும் அது ஆதாரமா வச்சுட்டா சரிக தனி அந்த 5 சுரங்கள் இந்த 5 முகத்திலேருந்து வந்தது. இந்த சரிகம பதனி சாங்கிற சா மேல் சா சரிகம பதனி 7 சப்த சுரங்களும் இந்த முகத்திலேருந்து வந்த 5 முகத்திலேருந்து வந்துதான். வித்யாலோலம் விதலித காலம் விமல ஹிருதய தியாகராஜபாலம் நாத தனும் அனிஷம். வித்யாலோலம் கல்வி அதுல வந்து ரொம்ப அவருக்கு இஷ்டமா, வித்யையில அவருக்கு ரொம்ப இஷ்டமா. ஏன்னா சமகான பிரியன், சகல சாஸ்திரம் வேதங்கள் வேத சாரமாக வழங்கக்கூடிய வேத அத்தியனம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. விதலித்த காலம் காலனே ஜெயிச்சிட்டார், காலர் யமனையே ஜெயிச்சுட்டார். அப்பேற்பட்டவர் விமல ஹிருதய தியாகராஜ பாலம் இப்படி எடுத்துக்கலாம். விமலமான கல்மஷம் இல்லாத ஹிருதயத்தையுடைய தியாகராஜனை காப்பாற்றவன்னு எடுத்துக்கலாம். விமல ஹிருதய பாலம் இந்த தியாகராஜனை காப்பாற்றக்கூடிய கல்மஷம் இல்லாத நல்ல மனசுடைய அந்த பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை இவர் வந்து நாத ரூபமாக இங்க வந்து அவர் தொடரார். அப்பேற்பட்டவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்கா, எப்போ நினைச்ச உடனே அருள் கொடுக்கறான். வந்து எதிர்க்க நின்றுட்டானோ இல்லையோ, இவர் அந்த பாதங்களை பார்க்க முடியலன்னு ஆதிசங்கர் சொல்றார். அந்த பாதங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் அவர் இவரை பார்த்துட்டார். இந்த கட்டாட்சம் கிடைச்சுட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த கட்டாட்சம் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம சார்பாக இந்த பாடல்ல சுவாமி வந்து அவரை வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார்? இதை வந்து மறைமுகமா வேண்டிக்கிறார். என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு அர்த்தம். எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா இதாக கொடுங்கன்னு அர்த்தம் இல்லையா? இதை கேட்கணும், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, பஸ்ஸெல்லாம் காலியா இருந்தா இருக்கட்டுமே நம்ம சொல்றதில்ல. ஐயோ குழந்தை வந்து அப்பா இன்னைக்கு பர்ஸ் ரொம்ப காலியா இருக்குப்பா, வெளில போகணும்ப்பா, எனக்கு அது கட்டணும் இது கட்டணும் பணம் கொடுன்னு கேட்காது குழந்தை. உடனே நம்ம அப்பா என்ன பண்றாரு, சரி அம்மா கொடுத்துல அவருக்கு ஒரு அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தனுப்பு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சாங்ஷன் பண்ண இவர் ஓகே டிக் பண்ணிடுவார். ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓகே சொன்னோன்னே அது பையனுக்கு அந்த பணத்தை கொடுத்தார் இல்லையா? கரெக்டாக அது போயிடுது. ஆனால் அப்பா சாயங்காலம் வந்து கணக்கு பத்திரம் கேட்பார். கத்தில் அம்மாட்ட 500 ரூபா வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண எப்படி செலவு பண்ண இந்த கணக்கு கேட்கல வச்சுக்கோ, அவன் தறி கட்டு போயிடுவான். மனசை நினைச்சு சொன்ன உடனே அவனை உடனே கொடுக்குறா இல்லையா? இவரும் அதே மாதிரி நினைச்ச உடனே என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் தீனனா இருக்கேனே. நீ தீனசரன் இல்லையா? நீ தீனர்களுக்கெல்லாம் வந்து நீ ஒரு ஆசைச்சா அவளுக்கு தான் நல்லது பண்ற இல்லையா? அதனால உன்னுடைய நான் இப்ப என்ன கேட்கிறேன், தீனன்றதுல எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய பாதங்களை பார்க்க முடியலையே. நான் வந்து இங்கேருந்து வந்து நிற்கிறேன், உன்னுடைய அருள் எனக்கு இருக்குன்னு தெரியறது, நானும் ஏதோ புண்ணியம் பண்றேன்னு தெரியுது. ஆனா கிட்ட வந்து கூட பார்க்க முடியாத நிலை இருக்கிறதுனால இந்த தடையை கூட ஒரு கீர்த்தனை கூட நீங்க பார்க்கலாம். தியாகராஜ சுவாமி வந்து திருப்பதிக்கு போறார். இவர் போகும்போது திரையை போடுறான். திரையை போட்டா சுவாமி பார்க்க முடியல. உடனே ஒரு கீர்த்தனை வந்து விடுறது. ஏன் சுவாமி திரையை போட்டானுக்கு ஒரு பாலக சாஸ்திரி சொல்லும்போது சொல்லுவார், திரையை அவர் போடல, இந்த பாட்டு நமக்கு கிடைச்சிருக்காத. அவர் பாட்டு வந்தார், பார்த்தார், கோவிந்தா கோவிந்தா போயிட்டார், லட்டு வாங்கிட்டு போயிருப்பார். அவர் இந்த திரையை போட்டு மறைச்சதானே கேட்டுப்பேன். கௌலி பந்துன்னு ஒரு ராகத்தில் திரதியக்கராதான்னு கேட்டு திரை திறக்கக்கூடாதா? அவர் பாடின திரை வேற, இந்த மாயேங்க கூட திரை விலகக்கூடாதா?
அப்ப என்னுடைய மனசுக்குள்ளேயே நீ இருப்பியா, நான் மனசுலயே பார்க்கலாமே, இவ்வளவு கட்டப்பட்டு இத்தனை மலையேறி வந்து இங்க சிரமப்பட்டு வந்து திரையை போட்டு நான் பார்க்க முடியாத பண்ணிட்டானே, அதுல அந்த மனம்ங்கிற கோவிலுக்குள்ளேயே நான் பார்க்க முடியுமே, பார்க்க முடியாத இங்க ஒரு திரையா இருக்கு. அதாங்க ஆதிசங்கர் அதுதான் மீன் பண்றார். நான் உன்னை வந்து பார்க்கணும்னு வந்தேன், ஆனா இத்தனை தேவர்களும் உன்னுடைய பாதத்துல விழுந்தாலும் அவளுடைய மகுடங்கள்லாம் பளபளான்னு மின்னறது, அது வந்து என்ன பார்க்க முடியாத மறைக்கிறது. இதே நான் வந்து ஆத்மாவை உள்ளுக்குள்ள நான் அந்த பரமேஸ்வரனை ஜோதி சுரூபமா பார்த்தேன்னா, அங்க மாயைன்னு ஒரு திலகையை விளக்கிட்டோன்னா அப்ப நீ உள்ளுக்குள்ளே இருக்க உள்ள ஜோதி சுரூபமா இருப்பியே, இங்க உள்ளுக்குள்ளேயே கண்டு கொள்ளாமே இல்லையா. தேடி தேடி எங்கோ அலைகின்றார் அப்படின்னு பாட்டு வரும். உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே அப்படின்னு, உள்ளே தேடி கண்டுக்கலாமா? அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியில போய் தேடிட்டு இருக்கோம் நம்ம? அதுதான் நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய மாயை. அப்படி வெளியில தேடுறதை விட்டுட்டு நம்ம உள்ள தேடினோம்னா ஜோதி ஸ்வரூபமா இருப்பான், அந்த ஜோதியில நாமளும் கலந்துள்ளாங்கிறத ஒரு சூச்சகமா சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு நம்ம இதோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணுகிறோம். இந்த கருத்தை சத்குருப்யோ நமஹ.